வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது கூலிங்காக குடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். அந்த டைமில் நமக்கு வீட்டில் உதவுறது பார்த்திங்கன்னா லெமன் தான். அந்த லெமன் ஜூஸையே நம்ம இப்போ கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செய்யலாம். இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் கலரில் தான் இருக்கும். டேஸ்ட்டும் கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரி தாங்க இருக்கும். வாங்க இந்த கரும்பே இல்லாத கரும்பு ஜூஸை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லத்தை பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதை சேர்த்துக்கலாம். புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இருக்கிற விதைகளெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி புழிஞ்சிக்கலாம். லெமன் தோலோட வாசனை அதோடு சேர்ந்தால் கூட நல்லா தான் இருக்கும். அதனால் நல்லா அழுத்தி புழிஞ்சிக்கோங்க. விதைகள் மட்டும் உள்ளே சேராமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா கசப்பு ஏறிடும். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சோடனே பார்த்திங்கன்னா வெல்லத்தோடு சேர்ந்து நல்லா ஒரு கூழ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மூடியில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி எடுத்து விட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். உள்ளே கரையாமல் இருக்கிற வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வரும். அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. இப்போ வேற ஒரு பாத்திரத்தை வச்சு வடிகட்டிக்கலாம். முடிஞ்ச அளவு இந்த மாதிரி சின்ன கண் உள்ள ஸ்ட்ரெயினரை வச்சு வடிகட்டுங்க. அப்போ தான் திப்பி திப்பியாக இல்லாமல் தண்ணி நமக்கு நல்லா தெளிவாக கிடைக்கும். இப்போ நல்லா கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறினோம்னா எல்லாம் நல்லா வடிகட்டிரும். ஏன்னா இதில் புதினா இஞ்சியெல்லாம் போட்டிருக்கோம், அதனால் எதுவுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்லா அழுத்தி வடிகட்டி எடுத்துக்கலாம். இன்னும் கூட தண்ணி சேர்த்து நல்லா வடிகட்டிக்கலாம். நல்லா கரண்டியை வச்சு இப்படி அழுத்தி விட்டோம்னா நல்லா ஃபில்டர் ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஒரு கலக்கிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். நம்ம லெமன்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா புளிப்பாகவே இருக்கும். அதனால் நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ ஒரு அரை ஸ்பூன் உப்பு அதில் சேர்க்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. அவ்வளோதான். ஒரு டம்ளரில் நம்ம ஐஸ் கட்டி போட்டு கொஞ்சம் புதினாவையும் சேர்த்து ஜூஸை ஊற்றி குடிக்க வேண்டியது தான். நீங்கள் ஆல்ரெடி ஐஸ் தண்ணியில் நீங்கள் ஜூஸ் கலந்துருந்தீங்கன்னா நம்ம ஐஸ் க்யூப்ஸை போட தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.